ஹரே கிருஷ்ணா. திருநின்றவூர் பக்தவக்ஷல பெருமாள் என்னை பெற்ற தாயே அப்படிங்கிறது தான் இங்கே தாயாரோட பேர். எங்கேயுமே இப்படி ஒரு அழகான ஒரு பேரை நம்ம கேள்விப்படவே முடியாது. என்ன அப்படி இந்த கோவிலுடைய சிறப்பு? முதல்ல திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட, அதாவது பாடல் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. சென்னையில் இருக்கக்கூடிய 6 திவ்ய தேசங்களில், அதாவது சென்னைனா சென்னை சிட்டியில் இல்லை, சென்னை சுற்றி 6 திவ்ய தேசங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இது. முதல்ல 6 என்னென்ன? பார்த்தசாரதி கோவில் திருவல்லிக்கேணி, அதுக்கப்புறம் திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள், இது 2. மூணாவது பார்த்திங்கன்னா திருநின்றவூர் பக்தவக்ஷல பெருமாள், இப்போ நம்ம இருக்கிற கோவில். 4வது திருவள்ளூர் வீரராகவ பெருமாள், 5வது திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள், 6வது மாமல்லபுரம் ஸ்தலசைன பெருமாள். இந்த 6மே நீங்கள் ஒரே நாளில் கூட பார்க்க முடியும், கார் இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம வந்திருக்க கோயிலை பற்றி பார்ப்போம். திருநின்றவூர், அதாவது லக்ஷ்மி தேவி ஒரு சில காரணங்களால் வைகுண்டத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தாங்க. பகவான் அவங்கள தேடி பின்புறம் வந்தாங்க. அப்போ லக்ஷ்மிக்கு ஒரு விதத்தில் சமுத்திரராஜன் தந்தையாகிறார். ஏன்னா அவர் பார்க்கடல்ல இருந்து வந்தனால. அதனால் சமுத்திரராஜன் இங்கே என்னை பெற்ற தாயே அப்படின்னு மகாலட்சுமி தாயை அவர் அழைச்சாரமா. அதனால் தாயாரோட பேர் இங்கே எப்படியே ஆகிடுச்சு. திருமங்கை ஆழ்வார் இங்கே பாடாமல் போயிடுறாரு. அதனால் தாயார் போய் பாட்டு, என்ன பாட்டு திருமங்கை ஆழ்வார்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பெருமாளை அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் அதுக்கப்புறம் மங்களாசாசனம் செய்கிறாரு. ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம். குபேரன் அவருடைய செல்வங்களை மீட்ட இடம் இங்கே தான். ஸோ செல்வம் வேணுங்கிறவங்க உலகம் ஃபுல்லாக அதுக்கு தான் அலையிறாங்க. அதுக்காகவே இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க. சில பேர் ஆன்மீகம் வேணுங்கிறாங்க, சில பேர் பக்தி வேணுங்கிறாங்க, சில பேர் முக்தி வேணுங்கிறாங்க. என்ன வேணுனாலும் எல்லோரும் கோவிலுக்கு தான் வரோம். இந்த கோவில் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. ஆனால் 108 திவ்ய தேசங்கள் யாத்திரை போகிறவங்களுக்கு இந்த கோவில் தெரியும். ஆனால் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் தெரியாது. இந்த கோவில் திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன், நமக்கு சென்ட்ரல்லேருந்து திருவள்ளூர் அரக்கோணம் போகிற ட்ரெயின் இந்த ஸ்டேஷனை நின்றுட்டு தான் போகும். ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் வருது இந்த கோவில். இந்த கோவில் மேப் போட்டிங்கன்னா அழகாக நீங்கள் ரூட்டில் வந்துடலாம். சென்னை சிட்டிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் திருநின்றவூருங்கிற ஊர்லேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. மகாலட்சுமி தங்கின இடம். அதனால் லக்ஷ்மி கடாட்சம் 100% இங்கே இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இந்த கோவிலுடைய நம்பிக்கை. பெருமாள் 11 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக தாயார் ஸ்ரீதேவி பூமாதேவியுடைய உள்ளே இருக்கார். தாயார் தனிப்பட்ட முறையில் வெளியில் தாயார் சன்னதி ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க பேர் தான் என்னை பெற்ற தாயே. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கோவிலுங்க. ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவிலில் குடமுழுக்கு திருவிழா, அதாவது ரெனோவேஷன் ஒர்க்கும் இந்த கோவிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம சித்துக்காடு பெருமாள் கோவில், சிவன் கோவிலை அங்கே தரிசனம் பண்ணி அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவிலையும் பார்க்கலாம். ஸோ பூந்தமல்லி சைடு வந்தீங்கன்னா, பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட கரிவர்தராஜ பெருமாள், அதாவது திருக்கச்சி நம்பி ராமானுஜருடைய குரு பிறந்த கோவில் அந்த இடத்துல இருக்குது. ஸோ பூந்தமல்லியிலிருந்து நீங்கள் நெமிலிச்சேரி ரோட்டை பிடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த சித்துக்காடு திருமணம் கிராமத்துக்கு சித்துக்காடு சுந்தரராஜ பெருமாள் கோவிலை சேவிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வெறும் 5.5 கிலோமீட்டரில் இந்த திருநின்றவூர் பக்தவக்ஷல பெருமாள் கோவில் இருக்குது. இதை அப்படியே நீங்கள் கவர் பண்ணிட்டு போகலாம். ஆனால் என்ன, மார்னிங் நீங்கள் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். பிஃபோர் 10:30, 11 இந்த கோவில் 11:30 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சித்துக்காடு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போகணும். அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லைனா நீங்கள் அந்த பூந்தமல்லி வரதராஜ பெருமாள் கோவில் போகணும். ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த ஏரியாலாம் கவர் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வரல அப்படின்னா. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.